இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸாம் மாதிரியும் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பசி எனும் கொடிய நோய் யாரை அணுகுவது இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பசி எனும் கொடிய நோய் யாரை அணுகுவது இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர், பகிர்ந்து உண்ணுவோரை. ஆன்சர், பகிர்ந்து உண்ணுவோரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உழவு தொழில் செய்கிறவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக விளங்குகின்றனர் என்று வள்ளுவர் கருதுகிறார்? உழவு தொழில் செய்கிறவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவர்களாக விளங்குகிறார்கள் என்று வள்ளுவர் கருதுகிறார்? ஆன்சர், தேருக்கு அச்சாணி போன்றவர்கள். ஆன்சர், தேருக்கு அச்சாணி போன்றவர்கள். அதாவது உழவு தொழில் செய்கிறவர்களை வள்ளுவர் எப்படி கருதுகிறார்னா, தேருக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் இந்த உழவு தொழில் செய்கிறவர்கள் மிகவும் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஆன்சர், உதவி. ஆன்சர், உதவி. ஒப்புரவு என்றால் பிறருக்கு உதவி செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர், அறிவு. ஆன்சர், அறிவு. அதுதான் அவர் அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் முள்ளளிக்கலாகா அரண் அப்படின்னு குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது? நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது அது எந்த மாதிரியான நாடகம்? ஆன்சர், மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். ஆன்சர், மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம். இதை நம்ம தனி கொஸ்டினாட்டும் கேட்கலாம். சபாபதி என்ற நாடகமானது யாருடையது? சபாபதி என்ற நாடகமானது யாருடையது? ஆன்சர், சம்பந்த முதலியாருடையது. ஆன்சர், சம்பந்த முதலியாருடையது. இந்த சம்பந்த முதலியாரினுடைய வேறு பெயர், சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நாடக பேராசிரியர். நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சம்பந்த முதலியார். இந்த சம்பந்த முதலியாரினுடைய நகைச்சுவை மிக்க நாடகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சபாபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர், புதுமை பித்தன். ஆன்சர், புதுமை பித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூத்து பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? கூத்து பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், நா. முத்துசாமி. ஆன்சர், நா. முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். திராவிட மொழிகளில் மிகவும் பழமையான மொழி எது? திராவிட மொழிகளுள் மிகவும் பழமையான மொழி எது? ஆன்சர், தமிழ். ஆன்சர், தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்மாழ்வார் பாடிய நூல்கள். நம்மாழ்வார் பாடிய நூல்கள். ஆன்சர், திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் என்பதன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறிஞர் என்பதன் வேர்ச்சொல். ஆன்சர், அரி. ஆன்சர், அரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆன்சர், கபிலர். ஆன்சர், கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் முதல் பெயர் என்ன? ஆரம்பத்தில் திருக்குறளின் பெயர் என்ன? ஆன்சர், முப்பால். ஆன்சர், முப்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? ஆன்சர், ரங்கையா. ஆன்சர், ரங்கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோதை வில் குறிசில் அண்ணான் இந்த பாடலடி யாரை குறிப்பிடுகின்றது?
கோதை வில் குரிசில் அண்ணான் என்ற பாடலடி யாரை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஸ்ரீராமன். ஆன்சர் ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிகொடா இயக்கம் எதனுடைய ஒரு பகுதி? வரிகொடா இயக்கம் எதனுடைய ஒரு பகுதி? ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் எது? திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த ஊர் எது? திரு குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். அவர் பிறந்த ஊர் ஆன்சர் மேலகரம். ஆன்சர் மேலகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் கான் அப்துல் கபார் கான். ஆன்சர் கான் அப்துல் கபார் கான். நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் இருப்பதால் உலகம் நிலை பெற்று இருப்பதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? யார் இருப்பதால் இந்த உலகம் நிலை பெற்று இருப்பதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பண்புடையவர்கள் இருப்பதனால். ஆன்சர் பண்புடையவர் இருப்பதனால். அதற்கேற்ற குறள் என்னன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். நெக்ஸ்ட் கொஸ்டின். தன் ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவரையும் இடையூறாக இருப்பவரையும் கண்டறிய ஒற்றர் துறையை நிறுவியவர் யார்? தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவர்களையும் இடையூறாக இருப்பவர்களையும் கண்டறிய ஒற்றர் துறையை நிறுவியவர் யார்? ஆன்சர் பால்பன். ஆன்சர் பால்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். குப்த பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆன்சர் விஷ்ணுகுப்தர். ஆன்சர் விஷ்ணுகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்ற அடியில் சிறப்பிக்கப்படும் நாடு எது? வன்மை இல்லை ஒரு வன்மை இல்லையால் என்ற வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் என்ற அடியில் சிறப்பிக்கப்படும் நாடு எது? ஆன்சர் கோசல நாடு. ஆன்சர் கோசல நாடு. இது எதிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வினா கம்ப ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்ற உரிமை வழங்கும் சட்ட பிரிவு எது? எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்ற உரிமை வழங்கும் சட்ட பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 25. ஆன்சர் சட்டப்பிரிவு 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். புலமை கதிரவன் என போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர் யார்? கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த முதல் மனிதர் யார்? ஆன்சர் அக்பர். ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வம்ச விருத்தி என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்றவர் யார்? வம்ச விருத்தி என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசின் பரிசினை பெற்றவர் யார்? ஆன்சர் முத்துலிங்கம். ஆன்சர் முத்துலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் 24 தீர்த்தங்கரர் உருவம் பாறையில் பொறிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் 24 தீர்த்தங்கரர்கள் உருவம் பாறையில் பொறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விழுப்புரம் மாவட்டம். ஆன்சர் விழுப்புரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்றவர் யார்? குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்றவர் யார்? ஆன்சர் ஆலத்தூர் கிழார். ஆன்சர் ஆலத்தூர் கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆற்றின் நடுவே யாதவ் பயங் காட்டை உருவாக்கினார்? எந்த ஆற்றின் நடுவே யாதவ் பயங் காட்டை உருவாக்கினார்? ஆன்சர் பிரம்மபுத்திரா. ஆன்சர் பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலேயே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்? சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. ஆன்சர் கவிமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவு அரைப்பான் எந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது எது? மாவு அரைப்பான் எந்திரத்திற்காக புவிசார் குறியீடு பெற்றுள்ளது எது? ஆன்சர் கோயம்புத்தூர். ஆன்சர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கோயம்புத்தூர். ஆன்சர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். யாரால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது? யாரால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல்பொருள் கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல்பொருள் கண்காட்சி எங்கே நடைபெறுகிறது? ஆன்சர் சென்னை. ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் திருப்பூர். ஆன்சர் திருப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம்? ஆன்சர் தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது? தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தூத்துக்குடி. ஆன்சர் தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு இங்கிருந்து உற்பத்தியாகிறது. இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% எங்கிருந்து உற்பத்தியாகிறது? ஆன்சர் சிவகாசி. ஆன்சர் சிவகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சென்னை. ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சென்னை. ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில்நுட்ப தெரிவு புத்தகத்தை எழுதியவர் யார்? தொழில்நுட்ப தெரிவு புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் அமர்த்தியா குமார். ஆன்சர் அமர்த்தியா குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் யாரை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார்? வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் யாரை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பிக்கிறார்? ஆன்சர் ஜே.சி. குமரப்பா. ஆன்சர் ஜே.சி. குமரப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை தனியாட்டம் கேட்கலாம். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜே.சி. குமரப்பா. பச்சை காந்தி என்று யார் ஜே.சி. குமரப்பாவை சிறப்பித்து கூறியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறு புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறு புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் வி.கே.ஆர்.வி. ராவ். ஆன்சர் வி.கே.ஆர்.வி. ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1861. ஆன்சர் 1861. இடம் புதுடெல்லி. இடம் புதுடெல்லி. அவ்வளோதான். நம்ம முக்கியமான வினாக்களை நம்ம பார்த்துட்டோம்.
இந்த வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.